கார்த்தி தீபம் சீரியலோட இன்னைக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா தீபாவை பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம ரம்யா வந்து தீபாவை தனியாக எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ தீபா வந்து ரம்யா எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியாது. தன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுனால வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி வந்து கார்த்திகை வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு தடங்கல் மாதிரி தெரியுது, நீ தனியாக வெளியில் போகிறது எனக்கு வந்து சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து தீபாவை தடுக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் வெளியில் போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பேச்சை வந்து நான் கேட்காம இருந்ததே இல்லை. ஆனால் இந்த தடவை எனக்கு வேறு வழி தெரியல. அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி வெளியில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கிளம்புறாங்க. தீபா காரில் போய்கிட்டு இருக்காங்க ரம்யா கூட. ஸோ அப்போது தீபா கட்டியிருக்க சாரியை பற்றி சொல்கிறாங்க. இந்த புடவை வந்து அம்மன் புடவை, இந்த புடவையை அத்தை தான் என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த புடவைய அத்தை என்கிட்ட கொடுத்தது. இன்றைக்கி அத்தைக்காக பரிகாரம் பண்ண போகிறதுனால இந்த புடவைய நான் கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவை நான் கட்டியிருக்கிற போது அத்தையே என் கூட இருக்க மாதிரி இருக்குது. அத்தை வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த புடவை. இந்த புடவை என் அத்தைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல ரம்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போதும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த இடத்துலையே நம்ம தீபாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுது. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரியா ரம்யா இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு எமோஷனில் கத்திட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இல்லையே, எனக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க அமைவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றாங்க. ஸோ நம்ம தீபா அந்த புடவை பற்றி பேசின உடனே, இந்த புடவை இருக்க தானே நீ இந்த பேச்சு பேசுகிற, இதை கொண்டு போய் தானே நீ வந்து பரிகாரம் பண்ண போகிற, இந்த புடவையோட உன்னை பரிகாரம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்க மாதிரி இருக்குது, பசிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ போயிட்டு உனக்காக எனக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்த உடனே கார் டோர்லேருந்து வெளியிலேருந்து கொடுக்குறாங்க தீபா கிட்ட. ஸோ அப்போது அவங்களுடைய மடியில் வந்து ஊற்றி விட்டுறாங்க ஜூஸை. ஐயோ சாரி தீபா, தெரியாமல் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடு ரம்யா, தெரியாமல் தானே ஊற்றுனேன், இப்போ என்ன பண்ணுறது, இந்த புடவையோட எப்படி பரிகாரம் பண்ணுறது, நம்ம வேறு காஸ்ட்யூம் வந்து மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து எந்த வேலையுமே இல்லாமல் சும்மா தான் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்லே அவங்க அம்மா கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அவருக்கு சீன் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ புதுசாக ஒரு சீன் கொடுத்துருக்காங்க கார்த்திக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்த் வந்து சொல்கிறாங்க. ஆனந்தோ மீனாட்சி வராங்க. வந்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பேசாமல் இருக்கார். அதுக்கப்புறம் போலீஸை வந்து விசாரிச்சதில் எல்லா ஆதாரங்களையும் அந்த ரியா வந்து அழிச்சிட்டா. ஆனால் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆதாரம் அப்படின்னா நம்ம மண்டபத்தில் கேமராமேன் இருந்தார். ஸோ அந்த ஒரு பையனை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அவர்கிட்ட அங்கே நடந்த கொலையை வீடியோ எடுத்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க போலீஸ் அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை வந்து இனி கார்த்திக் வந்து வெளியில் அவரை கண்டுபிடிச்சி அந்த ஒரு வீடியோவை போலீஸ் கையில் கொடுத்து கண்டிப்பாக ஆதாரத்தோட ரியா வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.